இந்த வைரமுத்து யாரு? மீட்டு குற்றவாளி. சின்மயி ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர், நாட் 1 or 2, பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மீட்டூல இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம், இந்து விரோத தீய அரசு. அதனால இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தி இன்னும் கைது செய்யப்படலை. கவிஞர் வைரமுத்துவிற்கு பெண்களை கண்டாலே மனநோய் வந்துவிடும் என்றும், மீட்டு புகாரில் பாடகி சின்மயி உள்ளிட்ட பல பெண்கள் புகார் கொடுத்தும் கைது செய்யப்படாமல் இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா கொந்தளித்துள்ளார். பகவான் ராமர் குறித்து அவதூறாக பேசியது குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு ஒருமையில் விமர்சித்துள்ளார். ஒரு தீய சக்தி, சமூக விரோதி எம்பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசியிருக்கிறான். ஏன்னா எம்பெருமான் ராமன் அந்த மாதிரி பேசின ஒத்தனை மரியாதையா பேசணும்னு அவசியம் இல்லை. அது யாரும் எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன? இந்த நாடே ராமன் நாடு. இந்த மனநோயாளி வைரமுத்துவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், கான்ஸ்டியூஷனோட மேன்யூஸ்கிரிப்ட் இருக்கு, கையால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம். அதனுடைய முதல் பக்கத்தில் என்ன இருக்கு? யார் இருக்கார்? மரியாதா புருஷோத்தம் எம்பெருமான் ராமன் படம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. இப்பயும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், பார்லிமெண்ட்ல டேபிள்ல பார்க்கலாம். ராமன் படம் தான் கான்ஸ்டியூஷனோட முதல் பக்கத்தில் இருக்கு. ஆனால் இந்த வைரமுத்து எம்பெருமான் ராமனை மனநோயாளின்னு பேசியிருக்கான். எனக்கு புரியுது. ஏன்னா எல்லா இந்த திராவிடியன் ஸ்டாக்கும் ராமனு கண்டா அவங்களுக்கு என்ன 69-70 ஈவேரா யார் படத்தை செருப்பு மாலை போட்டு செருப்பால் அடிச்சு ஊர்வலம் பண்ணார்? ராமன் படத்தை. ஏன் இவங்களுக்கு ராமன்ட்ட வழக்கே என்ன தெரியுமா? ராமன் என்று சொன்னால் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். அந்த ஒரு இல்லில் இவங்களுக்கு வழக்கு வாக்கியா வரப்பு தராரு. எவனா ஒரு புண்டாட்டியோட இருந்தார் தானே. ஒன்னும் இப்ப இந்த ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர்ல எம்பி யாரு? டிஆர் பாலு. டிஆர் பாலுவோட அபிடவிட் எடுத்து பாருங்க. 24 தேர்தலில் டிஆர் பாலு போட்டிருக்கிற அபிடவிட்ல முத பொண்டாட்டிக்கான சொத்துக்கள் பேன் கார்டு, 2வது பொண்டாட்டிக்கான சொத்து பேன் கார்டு. இட்ஸ் அ கிரைம். இப்ப இந்த பாரத தேசத்துல அந்த இருக்கிற அனாமலி இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா ஒரு மதத்தை சேர்ந்தவன் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னொரு மதத்தை சேர்ந்தவன் 2வது பண்ணிண்டா குற்றம் அப்படின்னு இருக்கிறது. இட்ஸ் அன் அனாமலி. இட் ஹேஸ் டு பி ரிமூவ்டு. அது பொது சிவில் சட்டம் வரும்பொழுது ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் இந்த வைரமுத்து யாரு? மீட்டு குற்றவாளி. சின்மயி ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர், நாட் 1 or 2, பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மீட்டூல இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம், இந்து விரோத தீய அரசு. அதனால இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தி இன்னும் கைது செய்யப்படலை. அதுக்காக வைரமுத்து தப்பு பண்ணாதவன் இல்லை. ஆகவே எம்பெருமான் ராமன் எனக்கு பெரிய வருத்தமே ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள். உங்களுக்கு பெருமாள் பக்தி இருக்கான்னு கேட்கிறேன் நான். ஜெகத் ரட்சகனுக்கு அந்த இடத்துல யூ ஷுட் அப்ஜெக்ட். நிறுத்துறா, எம்பெருமான் ராமனை பேசக்கூடாது. இல்லைன்னா வேற என்ன வைஷ்ணவர், வேற என்ன பெருமாள் பக்தி இருக்கிறவர்? ஆகவே இந்த வைரமுத்துங்கிற தீய சக்தி ஹிந்து விரோதி, சமூக விரோதி. பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய். அப்ப மனநோயாளி யாரு? வைரமுத்து மனநோயாளி. பெண்களை கண்டா அவங்களை கற்பழிக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, சகோதரியை தவிர, அம்மாவை தவிர இருக்கிற எல்லாரையும் தாயாக நினைக்கின்ற கலாச்சாரம் எங்களோடது. ஆனா நீ காம முத்துவா இருக்கியே, உன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கே, அந்த தீய சக்தி காம வெறி கொண்ட வைரமுத்துவை ஏன் இன்னும் கைது பண்ணல இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கம்? இட் இஸ் டு பி ரிமூவ்டு. 26 மே மாசம் இறுதியில இந்த தீய சக்தி வைரமுத்து கைது செய்யப்படுவான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.